அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு ஸ்பெஷலாக திருப்பாகம் அப்படிங்கிற இனிப்பு செய்ய போகிறோம். இது திருநெல்வேலி மாவட்டத்தோட ஸ்பெஷல் ரெசிபி. அளவுகள் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடிக்கடமான பாத்திரத்தில் கொடுத்துருக்க அளவில் உள்ள கடலை மாவை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் தட்டி அது கூடவே பாலையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு தான் அடுப்பை ஆன் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக இறுகிடும். இறுகி வந்ததும் சீனியை சேர்த்து கிளறுங்க. சீனி சேர்த்ததும் நல்லா இலகி வரும். அந்த ஸ்டேஜில் குங்குமப்பூவை பாலில் கரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிண்டுங்க. இப்போ கொஞ்சம் இறுக ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கிளறணும். நெய் ஒரு ஸ்பூனாக விடுங்க. அது நல்லா சேர்ந்து வந்ததும் அடுத்த ஸ்பூன் விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா சேர்ந்ததும் அடுத்த ஸ்பூன் விடுங்க. இப்படியே நெய் சேர்த்து கிளறி நல்லா ஒட்டாமல் வர டைம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற முந்திரி பருப்பை சேர்க்கணும். முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு கிளறி அப்படியே இறக்க வேண்டியதான். பெரிய அளவில் பக்குவங்கள் இல்லாமல் பிகினர்ஸ் கூட 15 நிமிஷத்தில் செய்கிற ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம நாஞ்சல் கரி லீவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.